வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட தண்ணியை விட்டுட்டு நல்லா இதை அலசி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்பவும் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சா தான் நமக்கு பணியாரம் ரெசிபி நல்லா கிடைக்கும். நீங்கள் மத்தியானமே ஊற வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வெல்லம் 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவு வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் வெல்லம் எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பாகு ரெடி பண்ணிட்டு நீங்கள் வடிகட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாவு வெல்லம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகி ரெடி பண்ணி நார்மல் சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பாகு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் வெல்லம் எடுத்தீங்களோ அதில் பாதி கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த கொதி வர அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு, அதை இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இருத்துட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பக்குவம் நல்லா வரும். நெக்ஸ்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு பாதி கப்பு ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்புலேருந்து மாவு தன்மை இருக்கிறதுனால அரிசி மாவு 1/2 கப் ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்திங்களா வெள்ளை சிரப்பு, இதை நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றுங்க. வெள்ளை சிரப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஊற்றி அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வரும். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது கூட தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை முடியிலேருந்து பாதி ரெடி பண்ண தேங்காய் துருவல், அரை முடி தேங்காயிலேருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் இந்த 1/4 கிலோ அளவுக்கு இது போதும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அரை முடி தேங்காய் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்லா வந்திருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணியார சட்டியில் பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா இதை ப்ரஷ் பண்ணி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. உங்ககிட்ட நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதனால் நெய் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஆனால் இதை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜூஸியான ஃப்ளேவருக்கு நல்லா வந்திருக்கும். நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்மில் வச்சுக்காமல் பண்ணோன்னா வெல்லம் நம்ம ஆட் பண்ணதுனால தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு உருண்டை கிடச்சிருக்கு. அதே நீங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பணியார ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சைப்பயிறு யூஸ் பண்ணதுனால நார்மல் பணியாரம் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.